பாண்டிச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலம் அமைச்சர் திருமுருகன் காசோலை மோசடி வழக்கில் நீடாமங்கலம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள கொரடாச்சேரியை அடுத்த கண்கொடுத்த வனிதம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கலையமுதன். இவருக்கும் பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கும் இடையே தொழில்முறை கொடுக்கல் வாங்கல் இருந்ததாக கூறப்படுகிறது. கலையமுதனுக்கு தொழில்முறையாக கொடுக்க வேண்டிய 41,44,000 தொகை அமைச்சர் திருமுருகன் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த தொகைக்கு திருமுருகன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி காசோலையை கலையமுதன் பெயருக்கு வழங்கியிருந்தார். காசோலையை அத்திக்கடையில் உள்ள தனியார் வங்கியில் காசோலையை செலுத்தினார். காசோலை செல்லுபடியாகாமல் மீண்டும் ரிட்டர்ன் ஆகியது. இதுகுறித்து திருமுருகனிடம் கேட்டபொழுது காசோலையை கலெக்ஷன் செய்ய சொல்லியுள்ளார். அதே காசோலையும் திருப்பிவிடப்பட்டது. அதன் பிறகு 3வது முறையாக கலெக்ஷன் செய்ய சொல்லியுள்ளார். அந்த காசோலையும் பணம் இல்லாமல் திருப்பிவிடப்பட்டது. இதுகுறித்து நீடாமங்கலம் நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 3/12/2025 அன்று திருமுருகனுக்கு நீதிமன்றம் பிடிவாரன் வழங்கியது. அதன் பேரில் நீடாமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி இந்துஜா மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார். இதனையடுத்து திருமுருகன் அவருடைய ஜாமீன்தாரருடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார்.